மோகன், நம்ம தொடர்ந்து பேசலாம் மோகன். தற்போது இந்த புயலுடைய முன்பகுதி என்பது கரையை தொட்டு கடந்து வரக்கூடிய நிலையில் அதனுடைய கண் பகுதி கரையை தொடங்கி இருக்கின்றது. முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளாக இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய நிகழ்வு என்பது முடிந்துவிடும் சொல்றாங்க. நீங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த காற்றின் வேகம் வந்து நேரம் செல்ல 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 குறைந்துகிட்டு வருதா, இல்ல அதே அளவில் தொடர்கிறதா, எப்படி இருக்காங்க? காற்றின் அந்த வேகம் வந்து படிப்படியாக அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதாவது மாலையிலிருந்தே பார்த்தோம்னா இந்த காற்றின் வேகம் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. முழுவதுமாக இந்த மழைப்பொழிவு என்பது நின்றுவிட்டது. இந்த புயல் வந்து கரையை தொட ஆரம்பித்த நேரத்திலிருந்து காற்றின் வேகம் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. இதனாலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத்துறை வீரர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து இந்த மாமல்லபுரத்தில் முகாமிட்டு மக்களை வந்து பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு எச்சரிக்கையாக ஒரு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மோகன், உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து காலை முதலே இந்த புயல் உருவானது முதலே தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பது தகவலை உடனுக்குடன் வழங்கி கொண்டிருக்கீங்க. களத்துல இருந்து தொடர்ந்து தகவலை சேகரித்துக் கொண்டே இருங்க. மேற்கொண்ட தகவலுக்கு மீண்டும் இணைகிறோம். உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி. செய்தியாளர் மாமல்லபுரத்திலிருந்து மோகன் மற்றும் கல்பாக்கத்திலிருந்து மனோகரன் ஆகிய இருவரும் அங்க இருக்கும் நிலவரங்கள் தொடர்பான அண்மை தகவலை தெரிவித்தார்கள். இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகு அவருடைய நிலை என்பது மாறி இருக்கிறதா, அதே நிலை தொடர்கிறதா என்பது பற்றி நாம் அவர்களும் மீண்டும் தொடர்பு நேரலையில் கேட்கலாம்.